படைத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ஜூன் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. மீண்டும் இந்த வாரம் உங்களுக்கு குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், நியூ வீக். இன்னைக்கு லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் என்ன மாதிரியான செய்திகள்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல டாப் ஆஃப் தி ஹவர். இதில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ப்ரெஸ்ஸை சந்தித்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக வைல்ட் ஃபயர்ஸ், கனடா முழுவதுமே நிறைய வைல்ட் ஃபயர்ஸ் நடந்துகிட்ருக்குது. ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் இயர்ஸ் ஃபார் வைல்ட் ஃபயர்ஸ் இந்த வருஷம் அப்படின்ட்டு ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க கனடாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பற்றியான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன் அ பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட், கன்சர்வேட்டிவ் கட்சியோட அவங்களுக்கு இருக்கிற நிறைய டிமாண்ட்ஸ் அண்ட் அவங்களுக்குள்ள இப்போதைக்கு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சி நிறைய டிமாண்ட்ஸை முன் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்னெல்லாம் பதில் சொல்கிறாங்க அப்படின்றது தான் டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பதில் சொன்னதை பார்த்ததுக்கப்புறம் பியர் பாலிவியர், அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியோட தலைவர், என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வச்சுருக்கிறாங்க அவங்களோட கட்சி முன்னாடி அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக நம்மளோட எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ் மினிஸ்டர் திரு பில் பிளேர் அவர்கள், இவங்க வைல்ட் ஃபயர்ஸ் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இருக்குது, என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க, இதை வந்து நம்ம எதிர்கொள்கிறதுக்கு அப்படின்றத வந்து அவரோட அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து கெனேடிய வளம். இதில் கியூபெக் பிரீமியர், இவங்களும் கியூபெக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வைல்ட் ஃபயர்ஸ் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொண்டாந்துட்டு இருக்குது, இதுக்கு அவங்க என்ன மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க, என்ன மாதிரி ஃபைட் பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றத பற்றியான அப்டேட்டும் கொடுக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் இன்றைக்கான மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன மாதிரி இருந்துச்சு, கெனேடிய டாலர் வெர்சஸ் மற்ற கண்ட்ரீஸோட மணி அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் வெதர் ரிப்போர்ட், நாளைக்கு என்ன மாதிரியான வெதர் இருக்க போகுது மெயின் சிட்டிஸில். அண்ட் நியூஸ் செக்மெண்ட்டில் இன்னும் நிறைய செய்திகள் கனடாவில் இன்னும் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்றதையும் பார்க்க போகிறோம். ஆன் தட் நோட், ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவருக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி கனடாவை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்ருக்கிற வைல்ட் ஃபயர்ஸ் இதை வந்து எப்படி காம்பேக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க ஃபெட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா ஒரு ப்ராவின்ஸ் இல்லை, ஆல்மோஸ்ட் 3 ப்ராவின்சஸில் ஆக்டிவான வைல்ட் ஃபயர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக நடந்துகிட்ருக்குது. ஸோ கியூபெக், நோவா ஸ்கோஷியா அண்ட் ஆல்பர்ட்டா, இந்த 3 ப்ராவின்சஸ்லையுமே ரொம்ப ஜாஸ்தியான வைல்ட் ஃபயர்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ இதை வந்து எப்படி காம்பேக்ட் பண்ண போகிறாங்க, பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றத பற்றியான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாத பட்ஜெட்டில் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் வந்து நிறைய டிமாண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. இதுக்குமே திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்னெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். As we gather here today, we stand with the hundreds of courageous women and men fighting wildfires across the country. We stand with the communities who've been evacuated and with people
from coast to coast to coast who are enduring this painful, heartbreaking time. Our modeling shows that this may be an especially severe wildfire season throughout the summer. We're going to get through this together, and our government will keep being there with whatever it takes to keep people safe and provide support. 2 weeks ago, I went to Edmonton and spoke with the Canadian Armed Forces members who are helping in Alberta's firefight. I also met with many people from communities that had been evacuated. Some of them had only a few hours to pack. They were told to bring pets, important documentation, medication, and that's it. This is a scary time for a lot of people, not just in Alberta, but right across the country, including in the Atlantic, the North, and Quebec, too. I think of people like Catherine in Nova Scotia. Even though she's lost her home, she found time to get help to her friend who's also affected and didn't want to be alone to see what was left of her own place. When people lose their homes, they don't just lose a roof and their possessions. They lose a special place where they saw their children grow up, where they built a life for themselves. This is incredibly difficult and heartbreaking, and Canadians will continue to be there for you and with you. In the last week, I've spoken with Mayor Savage of Halifax, Mayor Locke of Shelburne, and Premier Houston, as well as with Premier Smith and other local leaders. We've seen, unfortunately, from the beginning of me having appointed a serious Canadian to deal with this serious issue, that the opposition parties, particularly the Conservatives, have chosen to make it about baseless personal attacks and extraordinarily toxic partisanship. I'm not going to speak to decisions that the independent special rapporteur and his team are making to manage the toxic climate that they're operating in. I will continue to stay focused, as will former Governor General David Johnston, on responding to the very real issues around foreign interference, around the very real threat to institutions, to our democracy, to Canadians, to businesses that foreign interference represents. And I will continue to encourage the Leader of the Official Opposition to get a briefing from our intelligence services and agencies so that he can base his critiques and his concerns in facts and not just continue baseless smear jobs against a Canadian of unimpeachable integrity in former Governor General David Johnston. Hi. The Conservative leader is threatening to block the budget and bring forward 900 amendments because of what he calls your government's inflation-fueling actions. I'm wondering what you think of this characterization and of the demands that he's made of your government. The Conservative leader has no plan for the economy, proposes nothing but cuts. When he's blocking the budget that voted on, is passing through the House with support of a majority of parliamentarians, he's blocking things like the doubling of the tax credit for tradespeople on their tools. We know how important it is to get the construction season up and fully running through this summer, and yet the Leader of the Opposition is blocking tax credits for tradespeople for the new tools. He's blocking the anti-flipping measures that we brought in this last budget to protect homeowners and home buyers from speculation. That's going to have a direct impact on Canadians. And he's blocking the enhancement of the Canada Workers' Benefit, which is going to continue to put more money in the pockets of hardworking Canadians who are struggling to get by. These are real-life consequences for the political and partisan games that the Leader of the Official Opposition is engaging in. The Conservative leader stood against dental care for kids. He stood against help to lowest income renters. And now he's standing against all the measures that will help in the budget, proposing instead to cut programs and leave Canadians on their own. That is not how you build a strong economy. It's not how you create great jobs into the future. So we're going to continue to put support for Canadians at the center of everything we do in these difficult times, despite the Conservative leader's effort
to harm Canadians so he can attack this government. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நவீன உலகில் உங்களின் பாதுகாப்பு, உங்கள் சொத்துக்களின் பாதுகாப்பு அவசியமானது. உங்கள் கைத்தொலைபேசிகளில் உங்கள் வீடு, வாகனம், அலுவலகம் ஆகியவற்றை நேரடியாக கண்காணித்துக் கொள்ள நவீன HD கேமராக்களை குறைந்த விலையில் பொருத்திக் கொள்ளுங்கள். கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் 6473025748. உங்கள் தேவைக்கேற்ப உங்களுக்கான சரியான தொழில்நுட்பத்தில் நவீன HD கேமராக்களை பொருத்திக் கொள்ள கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள். கேம்சானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் 6473025748 www.camsonic.com. ஸோ திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அவங்களோட பதிலை அந்த ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப விலாவரியாக சொல்லியிருந்தாங்க. கன்சர்வேட்டிவ் கட்சி கொடுக்குற டிமாண்ட்ஸ் அவங்க வைக்கிற அந்த எதிர்ப்பை பற்றி. ஸோ ஆக்சுவலாக கன்சர்வேட்டிவ் கட்சி என்ன சொல்கிறாங்க, பட்ஜெட்டை வந்து என்ன மாதிரியான அவங்க ப்ரெஷர் போடுறாங்க, இந்த பட்ஜெட்டை வந்து முன் கொண்டு வர முடியாது அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பட்ஜெட்டை வந்து சீக்கிரமே பேலன்ஸ் பண்ணணும். அதாவது டெஃபிசிட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா இது வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க முடியாது அண்ட் இன்ஃப்ளேஷனுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த பட்ஜெட் வந்து சீக்கிரமே பேலன்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்க முடியும் அண்ட் இன்ஃப்ளேஷனை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று வந்து புது கார்பன் டாக்ஸஸ் ஹைக்ஸ் வந்து இனிமேல் கொண்டு வராதிங்க அப்படின்ற இந்த 2 டிமாண்ட்ஸை தான் கன்சர்வேட்டிவ் கட்சி முன் வச்சுருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டை வந்து அமுலுக்கு கொண்டு வரத்துக்கு முன்னாடி இந்த 2ஐயும் நீங்கள் செஞ்சுட்டு தான் அமுல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி கன்சர்வேட்டிவ் கட்சியோட தலைவர் பியர் பாலிவர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். Today we're here to talk about our two demands to reverse the inflationary crisis Justin Trudeau has caused. 2 demands that we will fight for, including by putting forward 900 amendments to the forthcoming Liberal budget debate. We are going to stop the budget unless they meet 2 conditions. Condition number 1, we want a plan to balance the budget in order to bring down inflation and interest rates. Now, the government said that it could balance the budget in the year 2027. And that was only 6 months ago. And then they suddenly reversed themselves with $60 billion of inflationary deficits. The Minister of Finance admits deficits fuel inflation. She said so right before adding the extra $60 billion of inflation. That's $4,200 for every family in Canada. We also know that former finance ministers for the Liberal Party, like John Manley, have said that the deficit spending is like pressing on the gas in a vehicle, driving inflation forward, while the Bank of Canada slams on the brakes to stop it from moving. So here we have the Bank of Canada forced to increase interest rates in order to reduce the inflationary pressures that the government is imposing. This is going to become not just undesirable, but a crisis, because in 2026-27, all the mega mortgages that people took out in 2021 and 2022 will come up for renewal.
And we could have people with $1 million mortgages that are hit with 3 and 4 percentage point increases in their interest payment on those mortgages. That's $30,000 or $40,000 a year, which could potentially lead to a meltdown in the mortgage market. The solution, of course, is to get the inflation and the interest rates down before that happens. Now, the government does not set interest rates. It does set the fiscal environment in which those rates are determined. And so they could help the Bank of Canada by getting rid of the deficit, bringing down inflation and interest rates. Secondly, the government said the carbon tax wouldn't go above 14 cents a litre. Now they're planning to raise it to 61 cents a litre. Canadians cannot afford to pay another 47-cent increase in taxes that will raise gas, heat, and groceries. So what Conservatives are saying is no new carbon tax increases. We're going to get rid of the carbon tax when we form government. We understand that that would not be a realistic ask of this government because of their policy. However, we think a reasonable compromise in the interim would be for them to cancel planned carbon tax increases. We will continue to fight for these two demands. A plan to balance the budget to lower interest rates and inflation, and no new carbon tax hikes. And if the government does not meet these demands, we will use all procedural tools at our disposal to block the budget from passing, including 900 amendments, lengthy speeches, and other procedural tools that are in our toolkit. Our purpose is to restore common sense to the country's finances and to end the inflationary crisis that is making Canadians incapable of feeding themselves, of heating their homes, and paying their bills. We got 9 in 10 young people who can't afford a home and believe they never will. 1 in 5 Canadians skipping breakfast, lunch, or dinner because they can't afford to eat. 1.5 million going to food banks, some asking for help with medical assistance and dying. This is already a crisis, but it will become a massive financial crisis in the next several years if we do not bring the inflation and interest rates back under control. And our effort as official opposition is to fight for common sense steps to do that. And that's what we are announcing today. SFG Paralegal Services, Landlord Tenant தொடர்பான பிரச்சனைகள், Employment Law, Small Claims, Human Rights என அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில். SFG Paralegal Services, தமிழில் பேசி ஆலோசனைகளை பெற்றிட அழையுங்கள் செல்வகுமார் 416-909-5533. உங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் அனுபவம் கொண்டவர் செல்வகுமார். 416-909-5533. SFG Paralegal Services. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இப்போ ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் ஹவுசிங் டிமாண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் கூட நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பில் பாஸ் பண்ணுறதை பற்றி ரொம்ப சீரியஸான டாக்ஸ் நடந்துகிட்ருக்கு. பில் 97. இந்த பில் படி என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, சிட்டிஸ் வந்து அவங்களோட பார்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் டு பில்ட் நியூ ஹவுசஸ், இந்த ஹவுசிங் டிமாண்டை சரி பண்ணுறதுக்கு அப்படின்ற இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரீசெண்டாக ஹாமில்டனில் இந்த மாதிரி அவங்களோட பார்டரை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி புது ஹவுசஸ் பில்ட் பண்ணுறதுக்கான வசதிகள் அவங்க அமைச்சுக்கிட்டதாகவும், இது வந்து நிறையா என்வாயரமெண்டல் குரூப்ஸ் வந்து ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பட் இப்போ அது ஒரு லாவாகவே வரப்போகுது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நியூ ஹவுசஸ் பில்ட் பண்ணும்போது சில மிக்ஸ்ட் ஏரியாஸ், அதாவது க்ரீன் ஏரியாஸ், ஹவுசிங் மட்டும் இல்லாமல் மற்ற மாதிரியான ஏரியாஸை கூட கொஞ்சம் அந்த பார்டருக்குள்ளே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு புது ஹவுசஸ் கட்டுறது சுலபமாக ஆக்கணும் அப்படின்றது தான் இந்த பில்லோட தாட் ப்ராசஸ். இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான தேவை வந்து டெனன்ஸ் அவங்களோட தேவைகளுக்கு, அவங்களோட சேஃப்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான இன்னொரு விஷயத்தையும் இந்த பில்லில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட்லார்ட்ஸ் வந்து
டெனன்ஸை வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்காக மூவ் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பரான கிரேஸ் பீரியட் கொடுக்கணும், 60 டே கிரேஸ் பீரியட்ஸ் கொடுக்கணும். அண்ட் அதுக்குள்ளே வந்து திரும்பி டெனன்ஸ் வந்து மூவ் இன் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து வசதி பண்ணணும். அண்ட் மூவ் இன் பண்ணும்போது அவங்க ரெனோவேஷன்ஸ்க்கு முன்னாடி என்ன ரெண்ட் பே பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே அமௌண்ட் தான் திரும்பி பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லேண்ட்லார்ட்ஸ் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தா அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம், அதாவது அவங்களுக்கு எதிர்ப்பாக கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்றதும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அகேன் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் ஹவுசிங் டிமாண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ரூல்ஸ் கொண்டு வரது மூலமாக இன்னும் கொஞ்சம் ஹவுசிங் பெட்டர் பண்ணலாம், ப்ளஸ் டெனன்ஸோட ரைட்ஸையும் சேவ் பண்ணலாம் அப்படின்றத இவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் ஆஃப்கோர்ஸ் எந்த ஒரு பில்லுக்குமே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். அதை பாஸ் பண்ணும்போது அதுக்கான எதிர்ப்புகளும் வரும். ஸோ இந்த பில் பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட அடுத்த செக்மெண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு நியூஸ், பெரிய நியூஸ்னு சொல்லணும். கனடாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வைல்ட் ஃபயர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே பயமாகவும் திடிக்கும் ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துகிட்ருக்குறோம். இதில் ரொம்ப முக்கியமாக ஃபெட்ரல் கவர்மெண்ட்டோட இன்வால்வ்மெண்ட் ரொம்பவே ஜாஸ்தி. அவங்க வந்து இந்த ஃபயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வகையான உத்திகளை யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்மளோட ஃபெட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஹெல்ப்புமே வந்து உள்ளே வந்து இந்த ஃபயர்ஸை சீக்கிரமே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் நம்ம ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ் ஓட மினிஸ்டர் பில் பிளேயர் அவர்கள் இந்த வைல்ட் ஃபயர்ஸ் பற்றியான அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அப்படின்றத பார்க்கலாம். I'd like to begin by providing a bit of a situational update. To date, there have been 2,214 wildfires nationally so far this year, and approximately 3.3 million hectares have been burned. And across the country, there are currently 413 wildfires burning, and 249 of those fires are deemed out of control. There are also 18 active wildfires specifically impacting First Nations, with 6 in Alberta, 5 in Saskatchewan, 1 in the Northwest Territories, 4 in Quebec, and 2 in Nova Scotia. And as of yesterday, an estimated 26,000 people remain evacuated from their homes across the country. I will acknowledge that the images that we have seen so far this season are some of the most severe ever witnessed in Canada, and the current forecast for the next few months indicates the potential for continued higher than normal fire activity. Releasing the information that we're providing today will allow people and governments to prepare, and because they know that when they are prepared, we can reduce the risk that these events pose, and it enables us to position the resources and the supports the Canadians may need and be ready to mobilize them if a situation requires it. The Government Operations Centre supports the planning work and provides stable, around-the-clock coordination of the federal response to all emergencies. They constantly monitor evolving risks and liaise with the provincial and territory officials to ensure a swift, smooth, and coordinated approach to provide any federal aid a province or territory may require, including by reaching across the entire federal system to activate different supports that any jurisdiction may need. And through the exceptional work of the Government Operations Centre, we have been able to respond quickly to requests for federal assistance from both Nova Scotia and from Quebec. And this, of course, is in addition to the request that we approved from the province of Alberta last month, and it has led to the mobilization of Canadian Armed Forces personnel and assets in both provinces, with further supports being provided by other federal departments and agencies. And for example, in Alberta, there are roughly 150 soldiers currently deployed in support of firefighting tasks in the Fox Creek region and in Fort Chipewyan. In Quebec, there are now 150 soldiers deployed to the Sept-Îles region. And in Nova Scotia, we have provided ignition specialist personnel and equipment to support their efforts, and an immediate response unit consisting of 200 soldiers from the 2nd Battalion of the Royal Canadian Regiment, and they have now completed the necessary Type 3 firefighting training. They're ready to immediately deploy from CFB Gagetown, and once the province assesses that conditions are suitable and safe, they will continue and commence firefighting operations. In addition, firefighting support is also being coordinated by the Canadian Interagency Forest Fire Centre, commonly referred to as CIFC. And since 1982, CIFC has coordinated the sharing of firefighting resources between the federal, provincial, and territorial agencies responsible for wildland fire management, and with our international partners, as the Prime Minister indicated. These resources are shared on a formal basis through a mutual aid agreement which outlines 3 categories of resources:
They provide support of equipment, personnel, and aircraft. And during periods of escalating wildland fire activity, CIFC matches the agencies that have specific resource needs with the agencies that have resources available. This season, personnel and resources have already been deployed between provinces and territories. And as the Prime Minister acknowledged, we are very grateful for the support Canada has received from our international partners, including Australia, the United States, New Zealand, South Africa, and other countries to come. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நிறைய இடங்களில் இந்த வைல்ட் ஃபயர் போயிட்டுருக்கிற நேரத்தில் ஒன்டாரியோலையுமே இதனால் சில பாதிப்புகள் இருக்குது. இங்கேயுமே சில வைல்ட் ஃபயர்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நார்த் வெஸ்டர்ன் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு 12 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கியூபெக்லையுமே எரிஞ்சிட்ருக்கிற இந்த வைல்ட் ஃபயர்ஸ்னால நம்மளோட ஏர் குவாலிட்டி ஹெல்த் இண்டெக்ஸுமே வந்து level 3 இருந்துச்சு திஸ் மார்னிங். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த டே மோசமாயிட்டே போகுது இன்னையை பொறுத்த வரைக்கும். அண்ட் நாளைக்கு காலையில் வரைக்குமே இந்த ஸ்மோக் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்மோக்னால அஃப்கோர்ஸ் நம்மளோட ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். ஆஸ்மா இல்லை ரொம்ப வயதானவர்கள், ப்ரெக்னென்ட் லேடிஸ், யங் பேபிஸ், இவங்களுக்கு வந்து ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் விசிபிலிட்டியுமே இதனால் பாதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அகெயின் கியூபெக்கில் நடக்கிற இந்த வைல்ட் ஃபயர்ஸ் அண்ட் நார்தர்ன் ஒன்டாரியோவில் இருக்கிற சில வைல்ட் ஃபயர்ஸ்னால இந்த ஏர் குவாலிட்டி வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இந்த வைல்ட் ஃபயர்ஸ்னால இருக்குது. அண்ட் த சேட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் சம்மர் தொடங்கியிருக்கு. இட்ஸ் ஒன்லி ஜூன். ஸோ சம்மர் முடிகிற வரைக்குமே இந்த வைல்ட் ஃபயர்ஸ்க்கான ரிஸ்க் வந்து ரொம்ப ஹை. ஸோ அடுத்த 3-4 மாதத்துக்குள்ளே இந்த வைல்ட் ஃபயர்ஸ் வந்து இன்னுமே ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அகேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹோப்ஃபுல்லி இதுக்கு மேலே இது வந்து காம்ப்ளிகேட் ஆகாமல் இருக்கணும் தான் விரும்புகிறோம். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து கியூபெக் ப்ரீமியர் அவர்கள் வந்து அவங்க ப்ராவின்ஸில் இருக்கிற இந்த வைல்ட் ஃபயர்ஸ் அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றத பற்றியான அப்டேட் தான் பார்க்கலாம். But when you look at the preceding years, you have years where you have a lot. Some years you don't have much. So we have to be careful when you look at the average and compare 2023 to the average. Of course, so far it started very fast. We have there's a lot of information that we're all trying to get. The same thing when I speak with premiers of the other provinces. We're facing something that is new, and we'll probably have to take that into consideration to when will come the time to see how many people we need with the subfund.
And we're obviously everybody is very happy that there's been no loss of life in these fires, but every province in Canada seems to be stuck with, like, several major regions of Canada are in this situation. Are you getting enough help, and is the federal government providing enough assistance to Quebec? Yes, taking into consideration their own situation. We have 40,000 people in Canada that have been evacuated. So we have 10,000 in Quebec, so we have our share. But when I speak with the premiers of other provinces, they have their hands full also. Is it unprecedented to have so many provinces burning like this? I think so. I think it's the first time in the past year that we have seen so much fire in other provinces at the same time. At the same time, exactly. That's not good. It's difficult in terms of equipment and the capacity of having people to fight these fires. Thank you. Hi, Mr. Legault. Good afternoon, everyone. Mr. Legault, can you tell us what are you most concerned, what worries you the most right now about the fires, the areas that are burning? We're most concerned about Abitibi because the meteo is very important. And right now there are some forecasts of rain in Côte-Nord, in Sept-Îles, so it looks good. But there's no forecast of rain in Abitibi for the next 5 days. So that's what make us making sure that we focus on Abitibi right now. And you mentioned in French the situation with Clova. Can you tell us in English what exactly is the situation with Clova, the houses there, what's going on? Yeah, it's a small municipality, 36 people. Unfortunately, we weren't able to save the municipality, so the fire was too strong, so it's too bad, yes. Maybe lastly, there are hundreds, well, actually thousands of people that are under evac that have been forced out of their homes because of the fires. What is your message to these people? Okay, first, it's important to say that if we accept Clova, there are not many houses that have been affected. So it's a good news. And we'll take care of the people, making sure that they have a place to stay and that we supply them with food. So unfortunately, it may last for a few days, but the most important thing is that everybody is secure, everybody is in life. Yeah. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் அடுத்த எலெக்ஷன் வந்து மேயருக்கான எலெக்ஷன் இன்னும் 3 வீக்ஸில் நடக்க போகுது. ஜூன் 26ஆம் தேதி நம்ம எல்லாருமே இதுக்கான ஓட் நம்ம வந்து கொடுத்தாகணும். இப்போதைக்கு என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, பப்ளிக் ஒப்பீனியன் வந்து த ஃபோரம் போல் இவங்க வந்து பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 1032 டொரண்டோரியன்ஸை வந்து இவங்க போல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒலிவியா சாவ் அவர்களுக்கு வந்து 38% ஆதரவு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரன்னர் வந்து அவங்க தான். அதை அடுத்ததாக மார்க் சவுண்டர்ஸ் 13% அண்ட் ஜாஷ் மேட்லவ் 12% ஆதரவில் இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போதைக்கு இருக்கிற இந்த எலெக்ஷனில் வந்து ரொம்ப முக்கியமாக 2 விஷயங்கள் எல்லா வோட்டர்ஸ் யோசிக்கிறது. ஹவுசிங் அஃபோர்டபிலிட்டி, அதாவது வீடுகள் வந்து
அஃபோர்ட் பண்ணி இருக்கக்கூடிய நிலவரத்தில் வீடு வாங்குறதா இருக்கட்டும் இல்லை ரெண்ட்டாக இருக்கட்டும், இதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக முன் வச்சுருக்குறாங்க. எந்த மேயர் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த விஷயத்தை பற்றி ஜாஸ்தி பேசுகிறாங்க, இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக 20% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அண்ட் இன்ஃப்ளேஷன் இதையுமே ஒரு முக்கியமான விஷயமாக பார்த்துருக்குறாங்க. ஸோ மேயர் ஆகிறதுக்கு நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து இந்த 2 விஷயத்தை பற்றி அவங்களோட தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்குது, இவங்க இது வந்து எப்படி சப்போர்ட் பண்ண போகிறாங்க, இந்த பிரச்சனைகளை எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத வச்சு தான் அவங்களுக்கு ஓட் போடுவோம் அப்படின்றத வந்து நிறைய பேர் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அகைன் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூன் 26 மேயருக்கான எலெக்ஷன். எல்லாருமே கண்டிப்பாக இதுக்கான ஓட் போட்டே ஆகணும். அண்ட் போடும்போது யார் நம்மளோட அடுத்த மேயர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன மாதிரியான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டொரண்டோவுக்காக என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து ஃபினான்சஸ் அண்ட் நம்மளோட எக்கானமி வந்து ரொம்பவே இன்டர்பிளேடாக இருக்குது. ஸோ ஒரு எலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை அடுத்ததாக என்ன நடக்க போகுது ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது கூட நம்மளோட ஃபைனான்சஸ் எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு வந்து இதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் குளோபலி அண்ட் இன்டர்நேஷ்னலி நம்மளோட ஒரு கண்ட்ரியுமே வந்து என்ன மாதிரியான ஃபினான்ஷியலி என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்கிறோம் அப்படின்றது வந்து நமக்கு சொல்லக்கூடியது நம்மளோட மணி எக்ஸ்சேஞ்ச். ஸோ நம்ம கெனேடியன் டாலர் இன்றைக்கி மற்ற கண்ட்ரியோட மணியோட என்ன மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இருந்துச்சுன்றதை பார்க்கலாம். பிரம்டனில் அமைந்துள்ள கொலம்பியா குரூப் ஆதரவில் ஜூன் மாதம் 5ஆம் தேதிய நாணய மாற்று வீதம் இலங்கை 216 ரூபா, இந்தியா 64 ரூபா, அமெரிக்கா $0.74, ஐரோப்பா $0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து $0.67 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா $0.60 பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா $1.12 ஆஸ்திரேலியன் டாலர், சிங்கப்பூர் $1. பிரம்டனில் அமைந்துள்ள கொலம்பியா குரூப் ஆதரவில் இன்றைய கனேடியன் நாணய மாற்று விகிதம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. ஸோ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே ட்ராவலிங் பிளான்ஸ் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஸோ ஆன் த ஹோல் கனடாவை பொறுத்த வரைக்கும் கெனேடியன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3 times ஜாஸ்தி ட்ராவல் பண்ணுறாங்க ப்ரீ பேண்டமிக்கு கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு புதுசாக வந்துருக்கிற போல் தெரிவிச்சிருக்கு. நல்ல விஷயந்தான் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணணும். ஆல்மோஸ்ட் 2.5 years 3 years வந்து நம்ம எல்லாருமே நம்மளோட விசினிட்டிக்குள்ளேயே ரொம்ப முடக்கப்பட்டிருந்தோம். ஸோ அந்த வகையில் மீண்டும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்றது கண்டிப்பாக நல்லது. ட்ராவலிங் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி இதுக்கு எல்லாமே. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து அகேன் எக்கானமி வந்து ரொம்பவே பெட்டர் ஆக்கும். பட் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப க்ளோசர் டெஸ்டினேஷன்ஸில் வந்து ஜாஸ்தி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. US போகிறதோ இல்லை மற்ற கண்ட்ரிஸ் போகிறத விட ஜாஸ்தி இன்டர்னல் ட்ராவல்ஸ் வித்தின் த கண்ட்ரி வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டேட்டா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான் 2022 கூட 60% லெஸ்ஸாக இருந்துச்சு ட்ராவலிங் ப்ரீ பேண்டமிக்கோட கம்பேர் பண்ணும்போது. பட் இப்போது வித்தின் திஸ் இயர் பிட்வீன் சே மார்ச், ஏப்ரல், மே ஆஃப் 2023 பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது கம்பேர்ட் டு 2022 ஜான். ஸோ அகேன் நல்ல விஷயந்தான் இந்த ட்ராவலிங் எல்லாம் இருக்கிறது. பார்ப்போம் அகேன் நம்மளோட எக்கானமி எவ்வளோ சீக்கிரம் பவுன்ஸ் பேக் ஆகி இன்ஃப்ளேஷன்ஸ் எல்லாம் பெட்டர் ஆகும் இந்த மாதிரியான பெட்டர்மெண்ட்ஸ்னால அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட அடுத்த செக்மெண்ட் வெதர் ரிப்போர்ட். அகேன் நான் சொல்ல மாதிரி சம்மர் பட் வைல்ட் ஃபயர்ஸ் இருக்கிறதுனால நிறையவே டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஏர் குவாலிட்டியாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்மோக் இருக்குது. ஸோ அந்த வகையில் டொரண்டோ மட்டும் இல்லாமல் மற்ற சிட்டிஸ்லையுமே என்ன மாதிரியான வெதர் நாளைக்கு இருக்குன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஈஷர் ஏஆல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஜூன் மாதம் 6ஆம் தேதிய வானிலை அறிக்கை.
டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ் சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக காணப்படும். ஆட்டவாவில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ் சூரிய ஒளியுடன் முயல் கூட்டமும் சேர்ந்து காணப்படும். மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. மான்ட்ரோரில் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ் சூரிய ஒளியுடன் முயல் கூட்டமும் சேர்ந்து காணப்படும். மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ் சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இது காணப்படும். வாncouverல் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ் சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இது காணப்படும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் ஜூன் மாதம் 6ஆம் தேதிய வானிலை அறிக்கை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பெறத்தில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், 416-970-5050, www.shayalpc.com. நம்மளோட அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட். கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய செய்திகள் பேசிட்டோம். பட் இதையும் தாண்டி இன்னும் நிறைய செய்திகள் நடந்துகிட்டு தான் இருக்குது கனடாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை தான் அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். வணக்கம். இன்று ஜூன் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் ஆதரவில் குட்ஈவினிங்.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். காட்டுத்தீ காரணமாக கனடாவின் சில பகுதிகளில் காற்றின் தரம் உலகிலேயே மிகவும் மோசமாக உள்ளது. காட்டுத்தீ வடக்கு அல்பர்டாவில் இருந்து அட்லாண்டிக் வரை நீண்டு நாடு முழுவதும் உள்ள பல பகுதிகளில் காற்றின் தரத்தை மோசமாக்குகிறது. பெய்ஜிங் நகரை விட டொரண்டோவின் வடகிழக்கில் உள்ள பீட்டர்ப்ரோ நகரில் காற்று மாசுபாடு மோசமாக இருப்பதாக உலக காற்று தர குறியீடு சுட்டிக்காட்டுகிறது. அல்பர்டாவில் காட்டுத்தீயின் நிலைமை மேம்பட்டுள்ளது. இதன் காரணமாக அல்பர்டா மாகாண அவசர கால நிலை முடிவுக்கு வந்துள்ளது. ஆனால் வடக்கு அல்பர்டாவின் சில பகுதிகளில், வடக்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸ் பகுதிகளிலும் சுற்றுச்சூழல் கனடாவினால் சிறப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீ புகை மோசமான காற்றின் தரத்தை ஏற்படுத்துவதாக அந்த அறிக்கை கூறுகிறது. சனிக்கிழமை வரை அல்பர்டாவில் காட்டுத்தீயினால் 1 மில்லியன் ஹெக்டேர் நிலத்திற்கு மேல் எரிந்துள்ளது. நோவாஸ்கோஷியா மாகாணத்தின் ஹாலிஃபேக்ஸ் பகுதியில் காட்டுத்தீ 100% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்தனர். கிரேட்டர் மான்ட்ரியல் பகுதி உட்பட கியூபெக்கின் சில பகுதிகளில் சுற்றுச்சூழல் கனடா புகை மூட்டம் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. கியூபெக்கில் தொடரும் காட்டுத்தீ காரணமாக சுற்றுச்சூழல் கனடா காற்றின் தர அறிக்கைகளை தென்மேற்கு, கிழக்கு, வடக்கு ஒன்டாரியோ பகுதிகளுக்கு வெளியிட்டுள்ளது. ஆன்டாரியோவில் மோசமான காற்றின் தரம் நாளை வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவில் டொரண்டோ நகரை விட 11 மடங்கு பெரிய நிலப்பரப்பு கடந்த 4 நாட்களில் காட்டுத்தீயினால் எரிந்துள்ளது. மத்திய வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றப்படுவதை தாமதப்படுத்த நடைமுறையை முன்னெடுக்க உள்ளதாக கன்சர்வேட்டிவ் தலைவர் பியப்பாலுவியை எச்சரிக்கிறார். இதனை தவிர்க்க 2 நிபந்தனைகளை இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பியப்பாலுவியை கோடிட்டு காட்டினார். பணவீக்கம், வட்டி வீதங்களை குறைப்பதற்காக வரவு செலவு திட்டத்தை சமநிலைப்படுத்தும் நடவடிக்கையை முன்வைக்க மத்திய அரசாங்கத்திற்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார்.
எதிர்காலத்தில் கார்பன் விலையை அதிகரிப்பதை லிபரல் அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் கோருகிறார். தமது 2 கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வரவு செலவு திட்டத்தை தடுப்பதற்கு திருத்தங்கள் உட்பட அனைத்து நடைமுறைகளையும் தனது கட்சி முன்னெடுக்கும் எனவும் பியப்பொலிவியே தெரிவித்தார். தொடர் கொலையாளி போல் பெர்னாடோ நடுத்தர பாதுகாப்பு துறைக்கு மாற்றப்படுவது குறித்து மறு ஆய்வு செய்யப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ தெரிவித்துள்ளார். ஒரு தசாப்த காலமாக ஒன்டாரியோவில் உள்ள 2 அதிகபட்ச பாதுகாப்பு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போல் பெர்னாடோ கடந்த வாரம் கியூபெக்கில் உள்ள நடுத்தர பாதுகாப்பு சிறைக்கு மாற்றப்பட்டார். போல் பெர்னாடோ இடமாற்றம் செய்யப்பட்டதை அதிர்ச்சியூட்டும் ஒரு விடயம் என பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ கடந்த வாரம் ஒரு அறிக்கையில் விவரித்திருந்தார். இந்த நிலையில் அதிகபட்ச போல் பெர்னாடோ பாதுகாப்பு சிறைக்கு திருப்பி அனுப்பப்படுவதை உறுதிப்படுத்துமாறு கன்சர்வேட்டிவ் கட்சி வலியுறுத்துகிறது. இந்த முடிவு மாற்றியமைக்கப்படுவதற்கு அரசாங்கம் அனைத்து வழிமுறைகளையும் பயன்படுத்த வேண்டும் என இன்று காலை கன்சர்வேட்டிவ் தலைவர் பியப்பொலிவியே அழைப்பு விடுத்திருந்தார். போல் பெர்னாடோ தொடர்ந்தும் அதிகபட்ச பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட வேண்டும் என ஒன்டாரியோ முதல்வர் டாக்ஃபோர்ட் என்று தெரிவித்தார். 1990களின் ஆரம்பத்தில் 15 வயது கிறிஸ்டின் பிரெஞ்ச், 14 வயது லெஸ்லி மெஹாவி ஆகிய இருவரை கடத்தி கற்பழித்து சித்திரவதை செய்து கொலை செய்ததற்காக போல் பெர்னாடோவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் பிரைட் நிகழ்வுகளில் கூடுதல் பாதுகாப்பிற்காக $1.5 மில்லியன் மத்திய அரசாங்கம் வழங்குகிறது. பெண்கள், பாலின சமத்துவம், இளைஞர் அமைச்சர் மர்சி அயன் இந்த நிதியுதவியை இன்று அறிவித்தார். கனேடிய பிரைட் அமைப்புகளின் தேசிய சங்கம் மத்திய அரசாங்கத்துடன் இந்த அவசர நிதியுதவிக்கு விண்ணப்பித்திருந்தது. பிரைட் சமூகத்துக்கு எதிரான ஆன்மீக வன்முறை அச்சுறுத்தல்களின் அதிகரிப்பின் மத்தியில் இந்த உதவி கூறப்பட்டுள்ளது. கியூபெக்கில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அலையில் அடித்துச் செல்லப்பட்டதில் 5 மரணமடைந்தனர். நேற்று முன்தினம் அதிகாலை சென்ட் லாரன்ஸ் ஆற்றங்கரையில் இருந்து காணாமல் போன 11 பேர் கொண்ட குழுவில் இறந்தவர்களும் அடங்குகின்றனர். 37 வயதான ஆண், 10 வயதுக்கு மேற்பட்ட 4 மரணமடைந்ததாக தெரிய வருகிறது. ஏனைய 6 பேர் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் கூறினர். உலக பாரா ஹாக்கி சாம்பியன்ஷிப் தங்கப்பதக்க போட்டியில் கனடாவை அமெரிக்கா தோற்கடித்தது. நேற்றிரவு நடைபெற்ற தங்கப்பதக்க ஆட்டத்தில் அமெரிக்கா 6-1 என்ற கோல் கணக்கில் கனடாவை வென்றது. இதன் மூலம் உலக பாரா ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடரில் தொடர்ந்து 3வது வெள்ளிப் பதக்கத்தை கனடா வென்றது. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் ஆதரவில் இன்னைக்கு ஜூன் 5ஆம் தேதி திங்கட்கிழமை குட் ஈவினிங் கனடாவில் நிறைய முக்கியமான செய்திகளை பார்த்தீங்க. இதே மாதிரி மீண்டும் நாளைக்கு எங்களோட இணைந்திருங்க. இன்னும் நிறைய செய்திகள் நடக்குது, அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.